ஆற்றின் கரையில் 2 பெரிய மரங்கள் இருந்தன. அதில் ஒரு மரத்திடம் ஒரு பறவை தன்னுடைய குடும்பத்துடன் சென்று, நான் உன்னோட மரத்தில் கூடு கட்டி வசிச்சுக்கிட்டுமா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த மரம் சொல்லிச்சு, வேண்டாம் வேண்டாம், என் மரத்தில் வேண்டாம், வேணா பக்கத்தில் இருக்கிற மரத்தில் போய் குடியேறிக்கோ அப்படின்னு சொல்லிச்சான். சரின்னு அந்த பக்கத்தில் இருக்கிற மரத்தில் போய் இந்த பறவை தன்னோட குடும்பத்தோடு கூடு கட்டி வாழ்ந்துட்டு இருந்துச்சு. திடீர்னு பலத்த காற்று, மழை, வெள்ளம் வந்ததும் அந்த மரம் தரமாட்டேன்னு சொல்லிச்சு இல்லையா, வசிக்கிறதுக்கு இடம் தரமாட்டேன்னு சொல்லிச்சு இல்லையா, அந்த மரம் அப்படியே ஆற்றோடு அடிச்சுட்டு போச்சு. அப்போ அந்த பறவை சிரின்னு சிரிச்சுட்டு, பார்த்தியா, நீ எனக்கு இடம் தராதனால தான் நீ இப்போ இந்த தண்டனை அனுபவிக்கிற, உன்னைய பாரு வெள்ளம் அடிச்சிட்டு போகுது அப்படின்னு சொன்னதும், அந்த அடித்து கொண்டு போனாலும் அந்த மரம் பதில் சொல்லிக்கொண்டே போனதாம் வெள்ளத்தோடு வெள்ளமாக. இங்கே பாரு பறவையே, நான் உனக்கு இடம் கொடுத்துருந்தா நீயும் என்னோட சேர்ந்து இப்போ வெள்ளத்தோட வெள்ளமாக அடிச்சுட்டு போயிருப்பேன். நான் ஏன் இடம் தரமாட்டேன்னு சொன்னால், நான் ஏற்கனவே வலுவிழந்து போன மரம், பலகீனமான மரம். அதனால தான் நான் உனக்கு உன்னுடைய நன்மை கருதி, உன்னுடைய குடும்பத்தாரோட நன்மை கருதி தான் நான் இடம் தரமாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிச்சான் அந்த மரம். அந்த பறவை, சாரி, நான் உன்னை தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பறவை சொல்லிச்சான். அதனால் நம்ம யாராவது நிராகரிச்சிட்டாங்கன்னா, ஏன் நிராகரிக்கிறாங்க அப்படின்னு வருத்தப்படக்கூடாது. அந்த நிராகரிப்புலேயும் ஒரு காரணம் இருக்கும், ஒரு நன்மை இருக்கும். சரியா?